ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகிய நான் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு சின்னக்குன்னூர் மொத்தக்கம்பை ஜிஹெச்ஆர் ராஜு அண்ணா அவர்களை பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? இல்லை, விஷயத்துல ரொம்ப ஆரம்புலா அண்ணன் சொன்னாங்க, அதுக்காக தான் கேள்விப்பட்டு உங்களை பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். சரி, இப்போ சமீபமாக மழை பெஞ்சதுங்களா அண்ணா? நல்ல மழை நல்ல மழை நல்ல மழை. சரி, இந்த போகத்துக்கு என்ன போட்டிருக்கீங்க? நான் இந்த போகத்துக்கு காரெட் போட்டிருக்கோம். காரெட் போட்டிருக்கீங்களா? ஆமா. அறுவடை நடந்துட்டு போட்டிருக்கு. நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த நேத்து முந்தானத்துல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு அண்ணன் எடுத்துருக்காங்களா? எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய போட்டிருக்கீங்க. இருக்கு. விலையெல்லாம் பரவாயில்லைங்களா? விலை முதல் வாரம் நல்லா இருந்துச்சு. அது தினசரி மார்க்கெட் ஆகும் போது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரேட் போகுது. சரி, நேத்துல இருந்து கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு மன திருப்தி விவசாயிகளுக்கு. ஆமா. சரிங்க, இப்போ இது எல்லாமே அடுத்த போகத்துக்கு என்ன போடணும்னு ஐடியா வச்சிருக்கீங்க? அடுத்த போகத்துக்கு பூண்டு போட போறோம். பூண்டு போட்டிருக்கீங்க. பூண்டு போட போறோம். ஆமா. இப்ப சமீபமா ஏதாவது எடுத்துறீங்களா அறுவடை? இன்னைக்கு நேத்தலாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஏதாவது அறுவடை பண்ணீங்களா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி பூண்டு தான் அறுவடை பண்ணிருக்கோம். அறுவடை பண்ணிருக்கீங்க. கடைசியா அதனால விலை கிடைச்சதுங்களா? இல்ல, விலை இல்ல. இந்த வருஷம் விலை இல்ல. கொஞ்சம் டல்லா போயிடுச்சுங்களா? ஆமா. சரிங்க ஐயா, இப்ப நீங்க இதுல மார்க்கெட் நீங்களா கொண்டு போவீங்களா இல்ல புரோக்கர்ஸ் உங்க காட்டுக்கு வந்து எடுத்துட்டு போவாங்களா? இல்ல, பூண்டெல்லாம் நாங்களே ஹார்வெஸ்டிங் பண்ணி மார்க்கெட்டிங் போறோம். வேட்டுப்பாளையம். சரி. இது கேரட் எல்லாம் வியாபாரம் கொண்டு வந்து கொடுத்துருவோம். அப்படி கொடுத்துருவீங்க? ஆமா ஆமா. சரி, இப்ப உங்களுக்கு மேன் பவர் ஆளுங்க நிரந்தரமா ஆளுங்க இருக்காங்களா? ஆளுங்க தான், லேபர் தான் ரொம்ப பிரச்சனைங்க இப்ப எல்லாம். சரி, லேபர் தான் பிரச்சனை. ஆனா நான் எங்க கிட்ட ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்கள வச்சுதான் மெயின்டைன் பண்றோம். இந்த வேலை இருக்கும் போது வேற ஆள் வெளியாளு கூப்பிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். வருவாங்க. எந்த பிரச்சனை இல்லை. சரிங்கண்ணா, உங்களுக்கு இந்த அரசு தரப்புல இருந்து மானியங்கள் ஏதாவது கிடைக்குதுங்களா இல்லையா? அரசு தரப்புல எந்த மானியமே கிடைக்கலைங்க. அதை நீங்க முயற்சி பண்ணலையா? முயற்சி பண்றோம். ஆனா கரெக்டா வந்து எங்களுக்கு ரீச் ஆகுறது இல்ல, கிடைக்கிறது இல்ல. சில இடங்கள்ல கேட்டா நல்லா கிடைக்குதுன்றாங்க, சில இடங்கள்ல உங்களை மாதிரி கிடைக்கலன்றாங்க. இல்ல, தோட்டக்காரருக்கு போய் சொன்னா எல்லாமே பண்ணுவாங்க. தோட்டக்காரையில அங்க இது டிவி அங்க அனுப்புறாங்க ஊருக்கு. சரி, அவங்க கரெக்டா வந்து சரியா வந்து எங்களை ப்ராப்பரா வந்து எங்களுக்கு கான்டாக்ட் பண்றது இல்ல. என்ன இருந்தா சொல்லுங்க, சேனல் மூலமா நாங்க வந்து அதை வந்து வற்புறுத்துறோம். டிவின்ட்டு வர்றாங்க. சரிங்க, அது அவங்க வர்றவங்க என்ன பண்றாங்கன்னா கரெக்டா மெயின் பஜார் பண்ணி வந்துட்டு போயிடுறாங்க. அது குறிப்பிட்ட விவசாயம் எல்லாம் கரெக்டா எல்லாத்த இது பண்ணி ரீச் பண்ணாதான் எங்களுக்கு தெரியுது. அவங்க வந்து பாக்குற இடம், வர்ற இடம் வேற, நாங்க தோட்டம் வேற. அதனால அவங்க வர்றது போறது எங்களை சரியா பார்க்க முடியறது இல்ல. அவங்க வந்து போறது கூட உங்களுக்கு தெரியாது. அப்படியே அந்த நிலைமை இப்ப இருக்கு. ஆமா, உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கிறது இல்ல. சரிங்க, இப்ப தண்ணி வசதி இல்ல. சொந்த போர் இருக்குங்களா இல்ல கிணறு இருக்குங்களா? இல்லைங்க, கிணறு தான், சொந்த கிணறு தான். கிணறு இருக்கு. தண்ணிக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்ல. தண்ணி பிரச்சனை இல்ல. தண்ணி மழை பெய்யும் போது பிரச்சனை இல்ல. நல்லா ட்ரை ஆச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை. அப்ப கொஞ்சம் பயந்து விவசாயம் பண்ண வேண்டியது இருக்கு. கட்டாயம். சரிங்க ஐயா, உங்களுக்கு பொழுதுபோக்கு என்ன? அதெல்லாமே இந்த காட்டு விலங்குகளை ரொம்ப தொந்தரவு பண்ணுது. அந்த பன்னி எருமை எல்லாம். அடுத்த கேள்வி கேட்கலன்னு இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய தலைவலியே. சரி சரி. ஆனை வர்றது, திடீர்னு வந்துடுது. ஆனை வந்தா ஒண்ணுமே பண்ண முடியறது இல்ல. அதுக்கப்புறம் இது காட்டு எருமை, இந்த கடைமானுங்க, மயிலுங்க, ரொம்ப கஷ்டம். எல்லாமே வருது. எல்லாம் அந்த வாய் கிடைச்சு மீதி இருக்கிறது நம்ம வாய்க்கு. ஆமா ஆமா ஆமா. ஆனா இதை விடவும் முடியறது இல்லை. எங்களுக்கு வேற வழி இல்ல, செஞ்சுதான் ஆகணும். இல்ல, இது நீச்சல் கொடுத்து செய்ய வேண்டியதா இருக்கு. காலையில எழுந்து காட்டு போய் பாக்குற வரைக்கும் மனசு திருப்தி இல்ல, நிம்மதி இல்ல. சரி, பரவாயில்லைங்க. நம்ம சேனல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? சேனல் நல்லா போயிட்டு இருக்குங்க. எல்லாம் பார்த்தா நல்லா இருக்கு. சரிங்க, நல்லா போயிட்டு இருக்குங்க சேனல். சரிங்கய்யா. சரி, உங்க ஊர் பொறுத்து மட்டும் ஒரு பிரசித்தி பெற்ற முக்கியமான பண்டிகை எந்த பண்டிகை கொண்டாடுறீங்க? பிரசித்தி பெற்ற பண்டிகை நாங்களே எத்த பண்டிகை. ஆமா, அது எத்தனை நாள் கொண்டாடுறீங்க? அது வந்து ஒரு வாரங்க. ஒரு வாரம். நல்ல கூட்டல வருமா? கட்டாயம் ஃபுல் அன்னதானம் கொடுப்பீங்களா? கட்டாயம். ஓ சரி, கேள்விப்பட்டிருக்கேன். சரி, பரவாயில்லைங்கய்யா. இப்ப நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல கூட தெரியல. இப்ப வேற கொள்ளையில காட்டு எடுக்கிறதா நீங்க சொன்னீங்க. இப்பதான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்தேன். அங்க போய் எடுத்துக்காங்க, மைக்ரோல கழட்டி இல்லாட்டி எடுக்கிறவங்க உடைச்சு விட்டுருவாங்க. சரி, வந்தீங்க, அவசரம் சாப்பிட்டு கிளம்புறீங்க. ஆமா, நான் பேட்டு எடுக்க வந்து வேண்டிய எனக்கு டைம் ஒதுக்கிருக்கீங்க. பரவாயில்ல. எனக்காக எங்க சேனல் ரமேஷ் சேனலுக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு ஐயா மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி. எங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ரமேஷ் வந்து எடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி. சரிங்க, நன்றி.